நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் அருமையான ஜோஸ்வா டிவி மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஒரு பெரிய பாக்கியம் இது. ஒரு உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஊழியங்களுக்காக, ஸ்தாபனங்களுக்காக, இப்படி பல விதத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மேலே விழுந்த அது கடமை. ஏன்னா ஒரு பெரிய கிருபையை நம் தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம இதை மிஸ் பண்ணிட விடக்கூடாது. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தந்தையே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி. நீர் பேசினால், நீர் வந்தால், நீர் பேசினால் எல்லா இடங்களையும் அற்புதம் நடந்ததுப்பா. இன்றைக்கும் நடக்கிறது ஐயா. நாங்கள் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். அதனால்தான்ப்பா எங்களை எப்படி பிரசங்கம் பண்ண வைக்கிறீங்க. அதனால்தான்ப்பா தேவ ஜனங்களை ஓட வைக்கிறீங்க. உங்களுக்காக எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் பாருங்கள், கர்த்தர் இந்த நாளில் நம்ம கூட மறுபடியும் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நம்ம ஆண்டவர் பெரியவர். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, வானம் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. நமக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும் தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நமக்கு வந்திருக்கிறது. எனக்கு அன்பான பெற்றோரே, ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்றால், வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகளை நீ நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. பாருங்கள், தொடர்ந்து ஆண்டவர் என்னோடு கூட அப்படி பேசினார். முதல்ல புதிய காரியத்தை செய்வேனார். இதில் நான் என்ன சொல்கிறாருன்னா, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். சிருஷ்டிப்பு என்றால் அவர் என்ன சிருஷ்டிகர், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உண்டாக கடவுதுன்னு சொன்னார், உண்டாயிற்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிருஷ்டிக்க போகிறாராம். என்னெல்லாம் சிருஷ்டிக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சொல்கிறாரு, அப்படி நம்ம உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. எல்லாம் உண்டாயிற்று. ஆமாம், மலைகள் எல்லாம், மலர்கள் எல்லாம் உண்டாக்கினார், சொன்னார், நடந்தது. அப்படி தானே? இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்கிறாரு, 18ஆம் வசனம் சொல்லுது, நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிருஷ்டிப்பை கர்த்தர் தருகிறார். எல்லா பழைய எல்லா அழுக்கையும் கர்த்தர் எடுக்க போகிறார். அந்த வசனம் அப்படி சொல். சிருஷ்டிப்புனா என்ன? புற்றிலுமா தூர அழிச்சிட்டு புதுசாக உண்டாக்குறது. அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார்.
ஒருவேளை நம்ம சில நேரம் நினைப்போம், நம்ம வீடெல்லாம் இப்படி பழசாக இருக்குதே அப்படிலாம் நினைக்கிறோம்ல. நமக்கு வெள்ளையடிக்க முடியல. நம்மளுக்கு பல காரியங்கள் சில குடும்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம யாரும் போனால் கூட நம்ம வீடு ரொம்ப அழுக்காக இருக்குது, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும். நமக்கே தெரியும் அவங்க உள்ள ஆழத்தில் அள்ளும். ஆனால் ஆண்டு இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, நான் எருசலேமில், இங்கே பாருங்கள், நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து, நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சிருஷ்டிப்பை உண்டாக்க போகிறார். குழந்தை இல்லையா, சிருஷ்டிக்க போகிறார். விசுவாசிங்க, குழந்தை இல்லையா, சிருஷ்டிக்க போகிறார். ஆண்டவர் உண்டாக கடவுதுன்னு சொன்னால் உண்டாயிற்று. கர்த்தருடைய வல்லமை அப்படி வெளிப்பட போகிறது. இல்லை சொல்கிறார் பாருங்களேன், 19ஆம் வசனத்தை சொல்கிறாரு, நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. எத்தனை பெற்றோர்கள், எத்தனை பிள்ளைகள் குழந்தைகள்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. யோசித்து பாருங்கள். அதான் ஆண்டு சொல்கிறார், நான் சிருஷ்டிக்க போகிறேன். கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அந்நாளுக்கு சிருஷ்டித்தார். ஆபிரகாமுடைய ஒக்கமனோ சிக்கரவோ வயது சென்ற எல்லாம் மரித்து போயிருந்த செத்து கிடந்த காரியத்தில் கர்த்தர் சிருஷ்டித்தார் அல்லவா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, 18ஆம் வசனம் 65ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து. ஒருவேளை நீங்கள் பல எதிர்பார்ப்புகளோடு, என் வீடை கூட அன்று சிருஷ்டிப்பாரா புதுசா அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க போகிறார். மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். வருத்தங்கள், அந்த வெளிப்படுத்தல் 21 சொன்ன வண்ணமாய் நம்முடைய கண்ணீராவையும் துடைத்து, அவர் நம்முடைய அலறுதல் மரணங்களை எல்லாம் மாற்றி, வேத வாசனம் சொல்கிறது, அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்க போகிறேன் என்று. ரட்சிப்பின் மகிழ்ச்சி. விழுந்து விழுந்து எந்திருக்கீங்களா? இன்றைக்கி அந்த விழுகிற இந்த பாவத்தில் விழுந்து, சோர்வில் விழுந்து, பொறாமையில் விழுந்து, இப்போ ஏதாவது விழுந்து கிடக்கிறீங்களா? எல்லாவற்றையும் பிடுங்கி எறிய போகிறார். பார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நட்டவும். இன்றைய தினம் உன்னை சாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளை எடுக்கிறேன்னு சொன்னார்ல, தேவ தீர்க்கதரிசிக்கே கர்த்தர் அப்படி சொன்னார். கர்த்தர் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அன்று சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் பழசெல்லாம் பிடுங்கிட்டு நான் உன்னை சிருஷ்டிக்க போகிறேன். நீ என்னென்ன காரியத்துக்கு அழுது கொண்டு இருக்கிறாயோ, குழந்தையை சிருஷ்டிக்க போகிறேன். உன் குடும்பத்தில் பழசெல்லாம் ஒழித்து விட்டு புதிய காரியங்களை சிருஷ்டிக்க போகிறேன். உன் ரட்சிப்பை சிருஷ்டிக்க போகிறேன். இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால். நீ அதனால் அழுகின் சத்தம் உனக்கு கேட்கப்படுவது இல்லை. பாருங்க, களி கூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செய்யும்போது எனக்கு அன்பான பெற்றோரை விசுவாசிங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை அழகுபடுத்துவதே அவர் கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு முன்பதாக நிறுத்தி பார்ப்பது, அவர் நம்ம ஜெபிப்பதை அவர் கேட்டு, நம் சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து, அவர் நம்மோடு பேச, நாம் அவரோடு பேச அவர் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார் தெரியுமா? இன்றைக்கு அந்த அனுபவத்துக்குள் ஓடி வாருங்கள். எங்கேயோ இல்லை, நீங்களும் ஆண்டவர் உறவு. பிதாவாகிய கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர், பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்தாவியாரோடும் இணைந்து விடுங்கள். உலகம், டிவி, நாடகம், ஒருவேளை மற்றவங்ககிட்ட போய் உட்கார்ந்து கதை அரட்டை, இதெல்லாம் இன்றைக்கி தூக்கி எறிங்க. நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் வேதமும் உங்களை புதிய சிருஷ்டிக்க போகிறார். உங்களுடைய எல்லா பழைய சுபாவத்தை தூர எடுக்க போகிறார். பழைய வார்த்தைகள், பழைய கோபங்கள், பழைய எரிச்சல்கள், பழைய கவலைகள், பழைய கடன்கள், பழைய வியாதிகள் எல்லாவற்றையும் தூக்கி தூரப்பட்டு புதிய சிருஷ்டிப்பு. இன்னைக்கு உன்னுடைய கற்பத் மாட்டும். ஒருவேளை ஒரு சிலர் நீ குழந்தை இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் மறுபடியும் சொல்கிறார், உனக்கு கற்பத்தை சிருஷ்டிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, உன் உறுப்புகள் எல்லாம் அழிந்து போயிருந்தாலும் புதியவைகள் அது உருவாக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ நல்ல தேவன், யோசித்து பாருங்க. என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பாருங்க, கடந்த நாளில் ஒரு சகோதரன் அப்படி பேசி கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார்.
எப்படின்னா பேசிக்கிட்டு இருந்தாராம். எப்படின்னா அவருக்கு முதுகில் ரொம்ப வலிச்சுதான். அப்போது டாக்டர்கிட்ட போய் பார்த்தோன்னே முதுகு தண்டெல்லாம் மேலே இருந்து கீழே வரைக்கும் கேன்சர் கட்டி இந்த கிரேப்ஸ் பழம் மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி கொத்து கொத்தாக இருந்துதான். டாக்டர்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா, என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்பொழுது அந்த சகோதரன் மனைவியும் 2 சின்ன பிள்ளைங்க ரொம்ப அழுதாங்களாம். அந்த சகோதரன், ஐயா ஏசுப்பா நாங்கள் எங்கே போவோம், ஒருவேளை டாக்டர் ஸ்கேன் பண்ணிவிட்டு டாக்டருக்கே ஒரு அதிர்ச்சி, நீங்கள் மருந்து கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு கொஞ்ச நாள் கழித்து பார்ப்போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். வீட்டில் அழுதாங்களாம். அன்று என் மனைவிக்கு எதுவுமே தெரியாது, யாருக்கு சப்போர்ட்டும் எங்களுக்கு இல்லை, நாங்கள் என்ன செய்வோம்னு கதறினாங்களாம். கதறின உடனே அழுத உடனே பார்த்தீங்கன்னா அழுது 10 நாள் அழுதுருக்காங்க, ஜெபிச்சுட்டு அது என்ன பார்க்கவே முடியாதான் ஸ்கேனை. போயிட்டு 10 நாள் கழித்து போனாங்களாம், மறுபடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தாங்களாம், மறுபடி ஸ்கேன் பண்ணாங்களாம். கர்த்தருடைய கிருபையினால் ஒரு கட்டி கூட இல்லையா. பெரிய ஆச்சரியம் பாருங்க. அந்த சகோதரன் அப்படி கர்த்தருக்காக எல்லாரும் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார்னு சொல்லி அவ்வளோ போல்டாக பேசுகிறார். எவ்வளோ பெரிய காரியத்தை அதான் சிருஷ்டிப்போ எல்லா மரண வியாதியை அழித்து அந்த தகப்பனாருக்கு சுகத்தை கொடுத்து குடும்பத்தை கவனிக்கும்படியே கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். நம் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் யோசித்து பாருங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள மரணத்தை ஜெயித்தவர் சிருஷ்டிக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை நீங்கள் வியாதியில் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஐயோ என் கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு, ஐயோ என் ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிட்டு, ஒருவேளை என் கல்லீரல் பாதிக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். மருத்துவம் கைவிட்டு விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு புதிய அவயங்களை சிருஷ்டிக்கிறேன் என்று. அவள் பொய் சொல்ல மாட்டார் தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, விசுவாசிங்க, நம்புங்க. கர்த்தர் அடிமைக்கு கூட அப்படி செய்தார். மருத்துவமனையில் இருக்கும்போது எல்லாம் ஃபால்ட் ஆயிட்டு, ஆனால் கர்த்தர் மறுநாள் ஸ்கேன் பார்க்கும்போது எல்லாம் பூரணமாகி விட்டது. இயேசு எவ்வளோ நல்லவர். நம்ம ஆண்டவர் புதிய காரியங்களை செய்தவர். புது எண்ணெயா புது பலத்தா புதிய கிருபை புது கவியா நிரம்பி நீதம் நடத்துகிறீ நூதன சாலோமில் சேர்த்திடுவி உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதிய உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அவருடைய பாதத்துக்கு ஓடி வருவோமா? அவர் பாதத்துக்கு ஓடி வருவீர்களா? கண்ணீரை எல்லாம் ஊற்றுவோமா? ஒரு சிருஷ்டிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய வீடுகளில் சிருஷ்டிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. பிள்ளை சுபாவங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். இங்கே என்ன சொல்றார் பாருங்க, ஆண்டவர் அப்படி செய்கிறார். அப்படி விசுவாசிங்க, கர்த்தர் அப்படி செய்கிறார். தேவஜனமே, ஊழியருடைய காரியங்கள் உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியிலையா? கர்த்தருக்கு ஒரு சிருஷ்டிப்பை உன் வீட்டில் கட்டளையிடுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, 21ஆம் வசனம், வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். 65 ஏசாயா 65 21. வீடுகளை கட்டி அவைகளின் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். உங்களுடைய வறுமை மாறுகிறது தேவஜனமே, உங்களுடைய வறுமை மாறுகிறது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் என் வாழ்க்கையில் ஒரு புதிய சிருஷ்டிப்பு ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு புதிய சிருஷ்டிப்பு, அதை சொல்லுங்கள். என் சிந்தனையில் ஒருவேளை மூளையை சிந்தையை பிசாசு போராடி கொண்டிருக்கனா, அங்கே ஒரு புதிய சிருஷ்டிப்பு, புதிய சிந்தையை வைக்கிறார், கர்த்தர் செய்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, 24ஆம் வசனம் சொல்கிறது, இதெல்லாம் வாசித்து பாருங்கள். வேதம் எல்லாம் உண்மை, நான் மட்டும் அவர் சொன்னதை கேட்க வேண்டும். 2வது ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்களேன். ஆமாம் பாருங்கள், புதிய சிருஷ்டிப்பு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆமாண்டவரை, நம்ம அவயங்களை கொல்றதுக்கு பிசாசு எங்கெல்லாமோ ட்ரை பண்ணுறான். தேவ பிள்ளைகளை அவயங்களை ஊழியர்களை கொல்லணும், ஆனால் நடக்கலையே. அப்போ ஒவ்வொருவருக்கும் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? யோசித்து பாருங்கள். இங்கே வேதம் சொல்கிறது, ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2வது கருத்தை சொல்லுங்கள். முதலாவது, நம்முடைய எல்லாவற்றுக்கும் புதிய சிருஷ்டிப்பு. நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு செய்தான்னு சொல்லுங்கள். ஆமாம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை. ஒருவேளை இந்த சிலுவை நிழல் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரிக்கு அன்பு பிள்ளைக்கு 2 கர்ப்பப்பை, அது மருத்துவமே அதை அவங்க கொடுத்துருக்காங்க, எல்லா ரிப்போர்ட்டு.
ஆனால் கர்த்தர் அடிமைட்ட சொன்னார், அவங்களுக்கு நான் பேபி கொடுத்துட்டேன்னாரு. எனக்கு அவங்களுக்கு ரெண்டு கர்ப்பப்பைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், அதே மாதிரி குழந்தை கொடுத்தார். ஐசக் என்ற அன்பு பிள்ளையை கொடுத்தார், இம்மானு என்று பிள்ளையை கொடுத்தார். பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும் அவங்களுக்கு 2 கர்ப்பப்பை இருக்குது, குழந்தை இராதுன்னு டாக்டர் சொன்னாங்களாம். நம்ம இயேசு சிருஷ்டித்திருக்காரு, சிருஷ்டித்தவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அதுக்கு நானும் நீங்களும் சாட்சி அல்லவா? அதனால தானே நம்மை ரட்சித்திருக்கிறார். 2வது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்களேன். ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் இது தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும், உங்கள் சந்ததிகள் மேலே நிறைவேறும். ஓ தேவஜனமே, இந்த வசனம் சொல்லுகிறது, 21ஆம் வசனம் சொல்லுகிறது, 66ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார். கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை நம்ம கணவன் கூட ஒரு வெளியாக ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய மனைவி கூட, உங்கள் மனைவி கூட, ஆமாம் நம்ம என்ன அப்படி சொல்லி டிவி நாடகம் உலகம் சில ஃப்ரெண்டுகளை தேடி ஓடி செல்லு அப்படி இப்படின்னு அடிமையாக இருக்கலாம். ஆண்டு இன்னைக்கு உங்கள்கிட்ட உடன்படிக்கை பண்ணுற என்ன சொல்கிறார் தெரியுமா? ஓ அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். உங்கள் பிள்ளைகளை லேவியராய் ஆசாரியராக முத்திரை போட போகிறாராம். நம்பர் 1. 2வது சொல்கிறாரு, நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்று சொல்கிறாரு, உன் பிள்ளைலாம் சர்ச்சைக்கு வரும், உன் குடும்பமாக நீங்கள் கர்த்தரை தேடுவீங்கன்னு சொல்கிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி ஒரு பெரிய சிருஷ்டிப்பை செய்ய போகிறார். ஓ தேவ ஜனமே, எனக்கே சந்தோஷமாக இருக்குது, பரலோகம் சந்தோஷப்படுகிறது. உங்களுக்கு செய்யும்படியா தேவ ஆவியானவர் இறங்கி விட்டார். இந்த வசனம் சொல்கிறது பாருங்க, நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளைகள் சர்ச்சைக்கு நிறைய வரமாட்டேங்குது, வாலிய பிள்ளைகள் சில பெற்றோர் நிறைய கண்ணீர் வடிக்காங்க, பிள்ளைங்க வர்றதில்ல, பிள்ளைகள் எங்கேயாவது போயிடுறாங்க, நாங்கள் அழுது பார்க்குறோம், சண்டை போட்டு பார்க்குறோம், அதனால் பிரச்சனை வந்துருன்னு அழுதுட்டுருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட உடன்படிக்கை பண்ணுறாரு. என்ன சொல்கிற தெரியுமா? நான் படைக்க போகிற புதிய வானமும் உன் பிள்ளை புதிய சிருஷ்டியாக மாற்றி அங்கேயும் சொன்னார், இங்கேயும் சொல்கிறாரு, எனக்கு முன்பாக நிற்கும்னு சொல்கிறாருமா. எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பேரம்பேத்தி, உங்கள் கணவன், நம்முடைய காரியம் அன்று சொல்கிறாரு, நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நாமமும் அங்கே நிற்குமா? இவங்க பின்னார் பிள்ளைகள், இன்னாருடைய குடும்பம், இன்னாருடைய சந்ததி கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசி சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அப்பொழுது 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 66:23, அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன செய்வாங்களாம் தெரியுமா? ஆலயத்துக்கு வந்து வார வாரம் வருவாங்களாம், உபவாச ஜெபத்தில் வரும். அப்படி வேதம் சொல்லுகிறதம்மா, நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், அவங்க பிள்ளை சர்ச்சைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, ஃபேமிலி கண்ணீரோடு இருந்தாங்க. என்ன செய்ய? தவித்தார்கள், அழுதார்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசினார் ஒரு நாளில். இந்த வார்த்தையை, உன் பிள்ளைகளும் சர்ச்சைக்கு வருவாங்க, உன் சந்ததிகள் வரும் என்று கர்த்தர் பேசினார். அதை அப்படியே செய்தார். அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். புதிய காரியத்தை நமக்கு படைக்க போகிறாராம், இன்றைக்கு படைக்க போகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆமாம் பாருங்கள், முதல்ல நமக்கு என்ன சொன்னார்னா, நான் புதிய காரியத்தை சிருஷ்டிக்க போகிறேன். இன்றைக்கி எல்லா காரியத்திலையும் எந்தெந்த காரியத்தை எதிர்பார்க்குறீங்களோ உங்களை சிருஷ்டிப்பின் கர்த்தர். அவர் சிருஷ்டிகர், அவர் நாயகர். அவர் சொன்னால் நமக்கு உண்மையிலே எனக்கு அது சந்தோஷமாக நான் பரவசப்படுகிறேன். அநேகருக்கு இது நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, உங்கள் நுகங்கள் முறிக்கப்படுகிறது, பழையவைகள் ஒளிந்து போகின. இன்றைக்கு புதிய சிருஷ்டிகள் உங்களுக்காக
நேசர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர், ஆதி அந்தம் அல்பா ஒமேகாவானவர், சேனைகளின் கர்த்தர், இராணுவங்களின் தேவர், முடிவில்லாதவர், ஏக சக்கராதிபதி சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்களேன், நான் புதிய காரியத்தை சிருஷ்டிக்கிறேன். எவ்வளோ ஆச்சரியம்! கர்த்தர் அப்படி செய்து உங்களை கனப்படுத்த போகிறார். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பான தேவஜனமே, அந்த வசனத்தில் வாசித்த வண்ணமாய் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன். உங்களுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்குன்னு தான் அவர் சந்தோஷப்படுறாரு. அழுகின் சத்தமும் 19ஆம் வசனம் 65:19 அப்படி சொல்ல, அழுகின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. வறுமை மாறுகிறது. 21 வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். குடியிருக்க போகிறோம். நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியினை நம்ம புசிக்க போகிறோம். அவரை மட்டும் பார்ப்போமா? நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும். வேறு யார் பின்னையும் ஓடிடாதீங்க. அவர் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த வசனம் சொல்லுகிறது, 24ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். நீங்கள் பேசும்போதே கேட்பாராம். எவ்வளோ நல்ல தேவன்! அவற்றை மட்டும் பேசுங்க. புதிய சிருஷ்டிப்பு உண்டாகிறது, வறுமை மாறுகிறது, அவயங்கள் கற்பங்கள் எல்லாம் உருவாகிறது. கர்த்தர் செயலாற்றி கொண்டு இருக்கிறார். 2வது சொன்னார், உன் பிள்ளைங்கள்லாம் எனக்கு முன்பாக வந்து நிற்பாங்க. உன் சந்ததியில் நான் சர்ச்சைக்கு வரலன்னு நினச்சிட்டு இருக்கியா? என் கணவர் வரலையே, ஒரு குடிகார கணவனாக இருக்கிறாரே, ஐயோ இவர் மாறுவாரா, ஐயோ இப்படி இருக்கிறாரே, நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் செய்ய போகிறார் பெரிய காரியம். கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சிருஷ்டித்ததுனாலே, நான் படைக்க போகிற வானமும் பூமியும், அப்படி எப்படி சொல்கிறார் பாருங்க, வானமும் பூமியும், அந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது, நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகள் வருவாங்க. இதே வருஷத்தில், இந்த 2024 கர்த்தர் ஆலயத்தை கொண்டு வருவார். மாதந்தோறும் வாரந்தோறும் கர்த்தரை ஆராதித்து, அவரை துதித்து சோத்தரித்து, அவரை அண்டிக்கொள்ளும் பாக்கியத்தை நம்முடைய சந்ததிகள் பெற்றுக்கொள்வார்கள். அழாதேங்கள். ஆண்டவர் சமூகத்தில் மட்டும் கண்ணீர் விட்டு யார்ட்டையுமே சொல்லாதங்க, புலம்பாதீங்க, அவிசுவாசப்படாதங்க. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரிடம் செபிங்க. இந்த வார்த்தையில் அப்படி எழுதியிருக்கப்பா சொல்லுங்க, நீங்கள் இப்படி எழுதியிருக்கிறத எங்களுக்கு செய்யுங்கன்னு கேளுங்க. ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும். அவர் செயலாற்றுகிற தேவன், நம்மை மகிழ பண்ணுகிறவர், கலிகூற பண்ணுகிறவர். வீடுகளை கட்டி அதிலே குடியிருப்பார்கள். வேறொருவர் அந்த வந்து உட்கார முடியாது. திராட்சை தோட்டங்களை நாட்டி கனியை புசிப்பார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ரீமனா. நன்றி ஆண்டவரே. ஓ மை காட், நன்றி ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. எல்லாரும் கண்களை மூடி, அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் புதிய காரியங்களை அவர் சொன்னால் செய்கிறவர். சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆமென். படுக்கைகள் மாறுகிறது. என் நேசர் அதை எனக்கு காண்பிக்கிறார். அநேகருடைய படுக்கைகள், அநேகருடைய தரித்திரங்கள், அநேகருடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமைகள் எல்லாம் மாறுகிறது. உங்களுடைய அழுக்கு கந்தலான எல்லா சாபங்கள் எல்லாம் குடும்பங்களை விட்டு இயேசுவின் இரத்தத்தினால் அது விலகி போகிறது. அவர் புதிய காரியங்களை சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிப்பு நடக்கிறது. என்ன அப்பன் செய்கிறீரப்பா. படுக்கைகள், வியாதிகள் எல்லாம் மறைந்து கர்ப்பங்கள் உருவாகிறது. எல்லா உள் உறுப்புகள் புதியதாய் சிருஷ்டிக்கப்படுகிறது நேசருடைய கரத்தினால். நன்றி.
ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதியும். குடும்பமாய் ஆலயத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொண்டு அழுது அர்ப்பணித்து கர்த்தருக்காய் ஓடுவார்களாக, கர்த்தருக்காய் நிலை நிற்பார்களாக. பரலோகத்தை சென்றடைவதற்கு எல்லாருக்கும் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆசீர்வதியும். இந்த ஸ்தாபனத்தை ஆசீர்வதியும். ஃபேமிலி ஆசீர்வதியும். ஊழியம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். காத்துக்கொள்ளும். எல்லா தேவைகளையும் சந்தி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.